Hi friends, இது உங்க Land with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது poem 7. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்த வீடியோ நீங்க TNTET and then STT இங்கிலீஷ் prepare பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And then இப்போ நம்ம STT revision final revision test batch ஒன்னு 250 rupeesக்கு போட்டுருக்கோம். willing-ஆ இருக்கீங்க அப்படினா நீங்க வந்து join பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 12 டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்மே 150 क्वेश्चंस தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். 2.5 days கேப் விட்டு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ willing-ஆ இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம poem 7 The Stick Together Families அப்படிங்கற poem பார்க்கலாம். இதோட ஆத்தர் யாரு அப்படினா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கறவங்க தான் என்னன்னா இந்த poem-ஓட ஆத்தர். அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய glossary அதாவது synonyms antonyms வந்துட்டு இதுல இருந்து கேட்பாங்க. சோ அது பார்க்கலாம். First one, conventions. Conventions na enna? A large formal meeting of people who have a similar interest. அதாவது ஒரே மாதிரியான ஆர்வமுடைய மக்கள் வந்துட்டு என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஃபார்மலா ஒரு பெரிய மீட்டிங்கை வந்துட்டு இது கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்டத்தை வந்துட்டு நம்ம கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஷேட்டர் அப்படின்னா to break suddenly into very small pieces. திடீர்னு ஒரு இதை சின்ன சின்ன பீஸா நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஷேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அஸ்ட்ரே அப்படின்னா away from the correct path or correct way of doing something. அதாவது ஒரு வேலையை வந்துட்டு நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருப்போம் இல்ல கரெக்டான வழியில நம்ம போய்கிட்டு இருக்கையில அதுல இருந்து விலகி வரோம்ல அதுதான் என்னன்னா அஸ்ட்ரே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மிர்த் அப்படின்னா லாஃபர் அதாவது சிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது ஹியூமர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிர்த் அப்படின்னா சிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ரேட் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்டை வந்துட்டு காம்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் போயம் லைன்ஸ் அதுக்கப்புறம் ஆன்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி தான் டெஸ்ட்லேயும் கேட்பாங்க. போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போயம் லைன்ஸ் பாருங்கள். த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக் a circle at the fireside that no power but death can break. அதாவது கிளாடஸ்ட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சந்தோஷமான மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹோல்சம் ஃபோக் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ஆரோக்கியமான மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆரோக்கியமான ஒரு குரூப் ஒரு கூட்டம் அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இங்கே கொஸ்டின் நம்மளுக்கு என்னன்னா ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரை வந்துட்டு அந்த சந்தோஷமான மக்கள் அப்படின்னு சொல்றோம்னா the கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக் அப்படிங்கிறது தான் என்னன்னா ஆன்சர். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் என்னன்னா ஆன்சராக வருது. ரெண்டாவது வாட் கேன் பிரேக் தேர் யூனிட்டி அவங்களோட அந்த ஒற்றுமையை எதால மட்டும்தான் உடைக்க முடியும் அப்படின்னா டெத். ஓகேவா? ஸோ இறப்பு அப்படிங்கிற ஒன்னால தான் உடைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஒன்லி டெத் கேன் பிரேக் தேர் யூனிட்டி. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. poem lines and the finest of conventions ever held beneath the sun are the little family gatherings when the busy day is done. அதாவது அவங்களோட அந்த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ்னா அவங்க அந்த மொத்தமாக கூடுறது வந்துட்டு என்னன்னா சூரியன் இருக்குல்ல. ஸோ சூரியனுக்கு கீழே தான் என்னன்னா கூடுறாங்க. அவங்களோட அந்த ஃபேமிலி கேதரிங்ஸ் வந்துட்டு எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பிஸி டே முடியையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. when do they have their family gathering அவங்களுடைய ஃபேமிலி கேதரிங் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிஸி டே முடியையும் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். அடுத்து வேர் டூ தே ஹாவ் தேர் ஃபேமிலி எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா எவர் ஹெல்ட் பெனித் த சன் சூரியனுக்கு கீழே வந்துட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாட் டஸ் த போயட் மீன் பை ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது என்ன மீனிங்ல வருது அப்படின்னா ஃபேமிலிஸ் கெட் டுகெதர் தான் என்னன்னா ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி போயட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ். There are rich folk, there are poor folk who imagine they are wise and they were very quick to shatter all the little family ties அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா what do the rich and poor folk imagine themselves to be? ரிச் பீப்புள் ஆகட்டும் புவர் பீப்புள் ஆகட்டும் அவங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்கள வந்துட்டு they are wise அதாவது ரிச் பீப்புளாக இருந்தாலும் புவர் பீப்புளாக இருந்தாலும் அவங்க தான் ஜென்ரலாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் who imagine they are wise அப்படிங்க அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க வைஸாக வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஸோ themselves to be wise அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
அடுத்ததா அக்கார்டிங் டு தம் வென் டு தே கெட் பிரைட் ஸ்மைல், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்களுக்கு வந்துட்டு பிரைட் ஸ்மைல் இருக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் போயம் லைன்ஸில். தெர் ஆர் சம் ஹூ சீம் டு ஃபேன்சி தட் ஃபார் கிளாட்னஸ் தே மஸ்ட் ரோம், தட் ஃபார் ஸ்மைல்ஸ் தட் ஆர் த பிரைட்டஸ்ட் தே மஸ்ட் வாண்டர் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ செகண்ட் லைன் தான் என்னென்னா ஆன்சர், வாண்டர் ஃபார் ஃப்ரம் ஹோம். அவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டில இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டு போகும்போது தான் என்னென்னா அவங்களுக்கு பிரைட் ஸ்மைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாண்டர் அப்படின்னா அலையிறது, ஓகேவா, அலைஞ்சு தெரிகிறது, அங்கிட்டு இங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த கேள்வி, when do they share their fun, அவங்களுடைய ஃபன்னை வந்துட்டு எப்போ ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும். பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் டன், அதாவது அவங்களுக்கு எப்போ அந்த மகிழ்ச்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸி டே முடியையும் என்னென்னா அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஷேர் தேர் ஃபன் வென் த பிஸி டே இஸ் டன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்ததா ஹூ வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் டஸ் த poet மீன் பை ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தான் என்ன பண்ணிருக்கு, எர்த்தோட அந்த சந்தோஷத்தையே வின் பண்ணிருக்கு, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க, வாட் டஸ் த poet மீன் பை ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்னா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படிங்கிறது எந்தெந்த ஃபேமிலி எல்லாமே டைமை வந்துட்டு சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபன், அவங்களுடைய சாரோஸ், அதாவது அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்கள தான் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்துட்டு இறப்புக்கு அப்புறமா தான் பிரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதில் வந்துட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சனிஃபிகேஷன், நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதாவது ஹியூமன் குவாலிட்டி இல்லாத ஒரு பொருள், அதாவது இன்அனிமேட் ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு ஹியூமன் குவாலிட்டிஸோட ஒப்பிடுறது. ஓகேவா, உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக நம்ம பாவிச்சு சொல்கிறது தான் பர்சனிஃபிகேஷன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். ஸோ எர்த் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், உயிரற்ற பொருள். ஓகேவா, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூமியோட அந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதை எர்த்துக்கு வந்துட்டு உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக கம்பேர் பண்ணியிருக்கிறனால இதை வந்துட்டு நம்ம பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இமேஜரிங்கிறதும் நிறைய டைம் பார்த்துருக்கோம். என்னன்னா நம்மளுடைய 5 சென்சஸையும் இன்வால்வ் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்கறது. ஓகேவா, ஸோ இந்த கேட்குற சென்ஸு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் மெட்டாஃபர் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்துட்டு நம்ம சிமிலி மாதிரியே தான். சிமிலி அப்படிங்கிறது நம்ம டைரக்ட் கம்பேரிஷன் வந்துட்டு இருக்கும். மெட்டாஃபர் அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஹிடன் கம்பேரிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லைக்கு அஸ் அதெல்லாம் வந்தால் நம்ம வந்துட்டு சிமிலின்னு சொல்லுவோம். அதே இது லைக்கு அஸ் வராமல் இன்டைரக்டாக ஒரு 2 பொருளை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அதை மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, இட்ஸ் த ஓல்டஸ்ட் ஹோம் ரூஃப் டேட்டா ஷெல்டர்ஸ் there you find the gladdest playground அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மெட்டாஃபருக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இன்டைரக்ட் கம்பேரிஷன் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம மெட்டாஃபருக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங், பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அல்லிட்ரேஷன். அல்லிட்ரேஷன் அப்படின்னா நம்ம மோனை சொற்கள்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டெல்லாம் எங்கெல்லாம் இதாயிருக்கோ மேட்ச் ஆயிருக்கோ அதை வந்துட்டு நம்ம அல்லிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு தேர், இங்கேயும் தேர் இருக்குது, வேற டீயில் வந்துட்டு தே அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது அல்லிட்ரேஷனில் வந்துட்டு வராது, மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே மாதிரியான வேர்டு வந்துட்டு இருக்குது, அதாவது உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இதை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஒரே வேர்டு சேம் வேர்டை வந்துட்டு அல்லிட்ரேஷனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நம்ம வந்துட்டு போயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சப்ளிமெண்ட்ரியை முடிச்சுட்டு நம்ம 10th பார்த்துடலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய லைக்ஸ் வந்ததான் எனக்கு வந்துட்டு ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு எனக்கு வரும். ஓகேவா, ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.